அப்பெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லடியே. உங்கள் அம்மா பேச்சை கேட்டலாம் என்னால் ஆடிட்டு இருக்க முடியாது. விருப்பம் இருந்தால் இரு, இல்லைன்னா இருக்காத. நான்லாம் கௌரவமான குடும்பத்தில் வளர்ந்தவனாக்கும். ஆ இவனா? அச்சோ, நம்ம கௌரவத்துக்கு கேடு வந்துருச்சோ. சரி, சமாளிப்போம். டீ கடைக்கு போவோமா? வண்டி எடு. பெட்ரோல் இல்லை மச்சான். இது வேறையா? மச்சான், இவளுக்கு எல்லாம் பட்டதுன்னா ஆனால் இவங்க அம்மா பேச்சு கேட்கலாம். இதில் என்னடா நியாயம் இருக்கு? அவளுக்கு ஒன்றும் இல்லை மச்சான். ஆரம்பத்துல தண்ணி கொடுத்துட போனோம், தண்ணி கொடுத்துட போனோம், தண்ணி கொடுத்துட போனோம். நான் தெரியாமல் கேட்குறேன் மச்சான். அப்படி எங்கள் அம்மா அவளுக்கு என்ன தானே பண்ணிட்டாங்க? சரியான சாடிஸ்டா அவ. உனக்கு என்னடா 30,000 ரூபா சம்பாதிக்கிற, ஜாலியாக இருப்ப, எந்த கவலையும் இல்லை. நான் அப்படியா? ஐக்கு வந்ததை பேசாதடா. 30,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு மூச்சு முட்டை வேலை பார்க்குறேன்டா. நம்ம ஸ்கூல் டைமிங் என்ன மச்சான்? 9 to 4. இங்க 9 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சா நைட்டு 7 மணி ஆகுது மச்சான் முடிக்கும் போது மேனேஜர் வந்து ஹரி இந்த ஒரு சின்ன வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துறீங்களான்னு சொல்லி சாவடிப்பான்டா. மனசாட்சியே இல்லாதவன். என் கால் ஹிஸ்டரியை பாரு மச்சான். சோமசுந்தர மேனேஜர், சோமசுந்தர மேனேஜர், சோமசுந்தர மேனேஜர். இந்த வாரத்தில் மட்டும் 300 கால் அடிச்சிருக்காண்டா. என் ஆளையே தோக்கடிச்சிருவான் போல. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வேணாம், இஎம்ஐ கட்டணும். விடு மச்சான், நம்ம லைஃப் இப்படி ஆகும். டேய், அங்கிட்டு போய் வர மாட்டீங்களா? அண்ணே பாலை கூடனே. டேய், உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் போகடா. எனக்கே 1008 பிரச்சனை இருக்குண்ணே. பாலை கூடனே. சில சமயம் உங்க லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையனை கேட்டு பாருங்க. அந்த பிரச்சனை எல்லாம் காத்தோட பறந்து போயிடும்.